ரசிகர்களே, நான் உங்களோட கோவிந்தராஜ் கோமாளி பேசுறேங்க. கபீஸ் தெருக்கூத்து வீடியோ உடனே வந்தடைய சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தால பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. ஆயிரம் ஆயிரம் மின்னலே ஒரு ஜோடி மின்னலை போல், ஆயிரம் ஒரு ஜோடி மின்னலை போல், மாலையிலே உதிக்கும் மதியை போல, மதியா போல, காலையிலே உதிக்கும் சூரியனை போல, சூரியனை போல கண்ணம்மா அன்னை வருகிறார் என்று தெரிந்து 1000 தாதிமார்கள் தங்கத்தால் ஆழத்தி என்று என்னை எதிர்பார்த்து நிற்கக்கூடிய அன்பிலும் பண்பிலும் பாசத்திலும் சிறந்த மங்கை எமது பெயரோ ஆதி மகாலட்சுமி. ஆதி மகாலட்சுமி இருந்தாலும் இந்த அழகான ஆதி மகாலட்சுமி ஈட்டெடுத்தாங்களே தாய் தந்தை யாரமா? கண்ணம்மா, ஆமா, நான் எப்படி பிறந்தவன்? எப்படி என் பிறப்பின் ரகசியம் என்ன? நான் யாரால் பிறக்கப்பட்டவன்? யாரால சொல்லமா? அம்மா என்னை இன்னொரு தாயாரே,
குழந்தை யாரம்மா தாங்க சொன்னா தானே புரியும். ஆமாடி. அன்று ஒரு நாளையிலே தேவாதி தேவரெல்லாம் ஒன்று சேர்ந்து தேவாமிர்தம் கடைந்தார்கள். யாரு தேவெல்லாம் ஒன்றாக சேர்ந்து ஆமாடி தேவாமிர்தம் கடைந்தாங்க. ஆமா. எப்படி கடைந்தார்கள்? எப்படி? திருப்பால் கடையிலே ஒரு பாண்டமாகவும் மந்திரிகி மலையை ஒரு மத்தாகவும் ஆதிசேஷன் என்று சொல்லக்கூடிய சர்ப்பத்தை ஒரு பாம்பை அனை கயிறாகவும் பூட்டி சந்திரனை தூணாகவும் நிறுத்தி தேவாதி தேவரெல்லாம் ஒருபுறமும் சரி அந்த அசுரர் கோட்டா மறுபுறமும் ஒன்றாக சேர்ந்து தேவாமிர்தம் கடைந்தார்கள். சரி ஐயா. கடைய முதலில் மூதேவி என்று சொல்லக்கூடிய தெய்வம் பிறந்தது. ஏமா இந்த மூதேவினா யாரு? அடியே நிலப்படுத்து தூங்குறாங்க பாரு, பெரிய பதி போட்டு நாயப்படுத்து. அது ஐயோ அவங்களாட்டம் அந்த மூதேவி போட்டுக்கிட்டு அமுத்திக்கிட்டு இருக்கிறப்ப கல்லு எடுத்து அடிச்சு விடுவாங்க. அந்த ஐயா தெரியும்னா வீட்டுக்கு போயிடலாம். அரியே மூதேவி என்று சொல்லக்கூடிய தெய்வம் அவங்க மேல அமர்ந்தனால தான் அவங்க படுத்து தூங்குறாங்க. அவங்கள விடிய கூத்து பக்கலாம் சொல்லிதான் வந்திருப்பாங்க. இல்லைன்னா போட்டு அமுத்திக்கிட்டா அவளை புடிச்சு கட்டி போடணும் நாளைக்கு. மூதேவிய மூதேவிலன்னா நீ செத்தே போயிருவேன். தூக்கலைன்னா எப்படா நீ உயிர் வாழ்வியா? தூக்கம் தான் மூதேவியா? நான் என்னத்த கண்டேன். அடியே இரண்டாவதாக ஸ்ரீதேவி என்று சொல்லக்கூடிய தெய்வம் பிறந்தது. ஸ்ரீதேவி அது யாரு? அந்த தம்பியட்டும் சிரிச்சுக்கிட்டே ஏன் பைத்தியமா போக மாட்டோம். அவங்க அப்பா அம்மா கட்டி போட்டு அடிச்சுடுவாங்க. சரி விடு. ஸ்ரீதேவி என்று சொல்லக்கூடிய தெய்வம் அவங்க மேல அமர்ந்தனால தான் எந்த முகம் பார்த்தாலும் சிரிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. சரி ஐயா. மூன்றாவதாக அன்னலட்சுமி ஆதிலட்சுமி அதிர்ஷ்டலட்சுமி விஜயலட்சுமி தானியலட்சுமி என்று சொல்லக்கூடிய ஆதி மகாலட்சுமி நான் பிறந்தேன் அந்த அமரத்தில். சரி ஐயா. அது மட்டுமல்ல நீங்க அடியே 60,000 சப்த கன்னிகள் பிறந்தார்கள். அந்த அமரத்தில் 60,000 சப்த கன்னிகள். புலியில போட்டு வெளியில மாறிடிக்க சப்த கன்னிகள். என்னத்த சப்பறீங்களோ போங்க. பார்த்தா அப்படியே தெரியுது உனக்கு. சப்பற மாதிரியா? அதுமா பண்ணுவாங்க. அதான் எக்கச்சக்கமா பண்றீங்களா என்ன? யார பத்திரம் சொல்றேன் நீ சொல்லுவா. சப்த கன்னிகள் பிறந்தார்கள். அது மட்டுமல்ல, அதாவது 7 நாட்டிய பெண்கள் பிறந்தார்கள். பரதநாட்டியம். பரதநாட்டியம் கரியெடுத்தோம். கண்ணம்மா ரம்பை ஊர்வசி ரதி தேவி துரோத்தனை விசித்திரை என்று சொல்லக்கூடிய 7 அந்த பாய் காலியானா தான் நாம பொழைப்போம். படிக்கிறீங்களா? இப்ப என்ன ஆகுற? என்னது அப்படி ஆடு குட்டி மேய்க்கிற மாதிரி சத்தம் போட்டுட்டே இருப்பீங்க. சத்தம் போடாத கோமாளி செத்து போயிருவான். ஆமா ரொட்டியாகி போயிருவாடா. 7 நாட்டிய பெண்கள் பிறந்தார்கள். அது மட்டுமல்ல, பாரிஜாத மலர் பட்டத்து வெள்ளையனை பூச்சக்கர கொடை என்று சொல்லக்கூடிய எண்ணற்ற ஜீவராசிகளும் அந்த அமிர்தத்தில் பிறந்தன. அப்படி பிறந்திருந்தாலும் அங்கே காலாகாலத்துல நானும் ஒரு தக்க பருவத்துக்கு வந்துட்டேன். வச்சு அடிச்சிருப்பாங்களே சேன ஊசி போட்டு. அதுலடி நான் முள்ளு மேல சாணி போட்டேன். மெதுவா அடி கிழிஞ்சு போயிடும். நான் புளிய கரைச்சு குடிச்சிட்டேன். ஏன் சோத்துக்குள்ள அது அவத்தால போகல? என் முன்னாடி உலக்கி போட்டேன். தாண்டத்துக்கு வழி இல்லாதியா? ஐயோ பைத்தியமா சொன்னாலும் நல்லா இருப்பங்க. என்னோட உனையெல்லாம் ராலியில அடிச்சு கோடையில வாரிட்டு போவேன். காலையில அடிச்சு போடலாம். முகரம் அப்படியே மொண்டி முகரம் கொச்ச பாரு. ஒடி போட்டு யோசனை எப்படி இருக்கும் அது மாதிரி முகரம் வச்சுட்டு என்னடா பேச்சா மாதிரி நம்பி தாண்டி பாதி பேரு டெம்போல வந்தீங்க. வண்டியில வந்துட்டு நிக்கலாம். வண்டி எத்தனை நாளைக்கு வருவேன்? பொம்பளை வந்தா போதும் தூக்கி பிடிச்சிட்டு வந்துருவியா? அப்படி எல்லாம் என்னத்த மனுஷிக்கே பிடிக்கல ஒரு பொம்பளை கூட. சொல்லு என்னடா அப்படி எங்க ஊர்ல காலாட்டினா காலை வெட்டி விடுவாங்கடா. அதையும் ஆட்டல ஆட்டாத மாதிரி தான் இருக்கிறேன். அடியே செங்கமலம் சொல்லி தோல. அடியே காலகாலத்துல பொம்பளைங்கெல்லாம் ஒண்ணு பண்ணுவாங்களே என்னன்னு தெரியுமா? எனக்கு குடும்ப கட்டு ஆபரேஷனா போற பக்கம் இந்த மொண்டி முகரைனே கூட்டிட்டு வாங்க அப்படிங்கிறாங்க. ஐயோ எதை சொன்னாலும் எடுக்கணும். சரி விடாயா என்னப்ப என்னடா அப்படியே நீ பொழைக்க மாட்டே. ஏன்டா நீ சத்தியமா பொழைக்க மாட்டே. என்ன பார்த்தா நான் பொழைக்க பொம்பளை தெரியலையா? ஐயன் கோயிலுக்கு போய் சரிடி கண்டிப்பா பழிக்க முடி. நீ எல்லாம் தாலி எடுத்து நீ எல்லாம் தவுட்டு மாலை போட்டுட்டு தாலி எடுத்து நீ எல்லாம் தவுட்டு மாலை போட்டுட்டு பிரச்சனை தின்னு போட்டு பிள்ளையார் கோயில் சுத்திட்டு வரல முண்டை அப்படியே நடக்கு. நான் பல்லு வரைக்கும் 25 நோண்டி பாக்குறேங்கிறா.
அண்ணா எத்தனை மணிக்கு? 5:45 6 மணிக்கெல்லாம் இன்னொரு புருஷன் கட்டிக்க. அத்தன் தேவடியா தேவதை சொல்லு. அடியே எனக்கோ கண்ணாடம் போச்சுடி. நல்ல டாக்டர் பாரு எதை சொன்னாலும் இப்படியே நானா போய் வாடா ஏண்டா எனக்கோ திருமணம் ஆகிவிட்டது. சனி நாடு தொலைகிட்டான். என்ன மையில குயிலிட்டு போடா. அம்மா மாலை முடிந்த திருமணம் செய்தேன். நல்லா தானே என்னடா அப்படி வெளிய ஓடு ஓடு கத்திட்டு இருக்கீங்க, உள்ள தூங்க முடியலடா. என்ன இஷ்டச்சோடு டேஜ் போட்டுக்கலாம் உள்ள ஊம முடியலையா? ஆனா தலை மாத்தி வச்சு படிக்கடி ஏன்னா நாங்க அதுக்கு வந்திருக்கோம். ஊம உள்ள ஊம முடியலன்னு சொன்னாடா. எவ்வளவு செலவு பண்ணி வச்சிருக்காங்க. எங்கடா சாட்டி எடுத்தங்க ஓடுறீங்க வாடா. சரி அந்த இடமுடான்னு அப்புறம் மத்தலக்காரனா புத்தியாந்து குழந்தைங்க 2 பேர் 2 குசானம். அப்புறம் தலை பொட்டி ஓட்டுங்க 7 கட்டையா? சரி ஒரு அடிக்கு பயந்துக்கிறான் சொல்றேன். நோட்டு அடிக்கே எல்லாம் பாரு கரிக்கெட்ல அவனை கொண்டாம அவர் அடிச்சுட்டு அடிக்க அந்த காரணம். ஆமா பேசு. அதாவது பாபாரி பையா நான் என்ன சொல்றேன்னா ஒண்ணு சொல்லாத கொலை விட்டு பேசுங்க. அடியே நான் யாரை திருமணம் செய்தேன்? வைகுண்டத்தை பொற்படமாக ஆண்டு வரக்கூடிய அதாவது கோபாலன் கோவிந்தன் சின்ன கண்ணன் வெண்ணெய் உண்டவன் 7 மணியால் வெங்கடரமணா ஸ்ரீமந்தன் நாராயணன் சின்ன கண்ணன் ஒன்னாலப்பட்ட கோபால கண்ணன் அவரை மாலையிட்டு அப்படி மாலையிட்டு கோபால கண்ணனுக்கும் உங்களுக்கும் ஆதி மகாலட்சுமிக்கும் காலகாலத்துல குழந்தை குஞ்சு அடியே குழந்தை தெரியும். அது என்ன 2வது ஒண்ணு சொன்னீங்க? இல்ல குஞ்சு இல்லாதே பிறக்கும் குழந்தை குட்டி. அடியே வாழைக்கு ஒரு குல போல தாய்க்கு தல மகளாகிய ஒண்டி ஒருவளே நான் பெற்றெடுத்து யாரம்மா? யாரு? கமல சுந்தரி. கமல சுந்தரி. ஆமாடி. அப்படி அப்படி பெற்று எடுத்திருந்தாலும் எங்க நாட்டுல சீரும் சிறப்போடும் வாழ்ந்து வருகிறோம். அப்படி இருந்தாலும் நீ வந்த சேதி என்ன? அசைக்கிறோம் தந்தையாரா எப்படி என்றால் பொன்னாலப்பட்ட கோபால கண்ணன் உங்ககிட்ட போய் கூட்ட சொன்னார். அதே வந்துட்டு 1.5 மணி நேரம் பண்ணுவியா? இல்லம்மா உங்ககிட்ட போய் ஒரு வாய் வார்த்தை சொல்லணும். அடியே என் மன்னரை பாக்குற மாதிரி இருந்தா நான் மட்டுமா போவேன்? ஊர் சண்டை குடிக்க போவேன் மன்னவர் பாக்க. அடியே